ஓம் நம சிவாய சிவாய நமக. அப்பா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குதுங்க. பாருங்க எப்படி இப்படி ஏறுதுங்க, இப்படி செங்குத்தாக ஏறுது. இந்த வழுக்கு பாறை வந்து 2வது மலையில் இருக்குதுங்க. வர மாதிரி இருந்தால் கம்பல்சரி ஜர்க்கின்னு 2 பெட்ஷீட்டு கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா அவ்வளோதான், நைட்லாங்கெல்லாம் பட்டுக்கு. நான்லாம் இப்படி தன்னந்தனியா ஐயனை பார்க்க வருவேன்னு நினச்சி கூட போக்கலேன்னு சொல்லி வாய மூடல. அங்கே பாருங்க தெரியுதா, டக்குனு தெரிய வருங்க. ஐயோ நான் சத்தியமாக ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணவே இல்லை. இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குங்க. அவங்க மேலே ஒரு பார்க்க போவாங்க, நம்ம கீழே ஒரு வழியில் போவோம். எப்படி தெரியுது பாருங்களே. அப்பா ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. அதாவது நம்ம கைலாய மலை இருக்கு இல்லைங்களா? ஆமா, நேபாளில் அது ஏற முடியாது. ஆனா இது ஏற முடியும். அதுக்காக தான் தென் கைலாயன்னு பேர் வச்சாங்க. ஆமா, இது ஏறியாச்சுன்னா அது ஏறணும். இதுக்கப்புறம் தாங்க டஃபே ஆரம்பிக்குது. நெத்து குத்துல ஏறணும் தெரியுதா. நம்ம ரோஸ் கிளாஸ் வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைனும் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, வெள்ளியங்கிரி போகிறோம். அதுக்கே கிட்ட இப்படி ரியாக்ஷன் அப்படிங்கிறீங்களா? சாதாரண இடம் இல்லைங்க, அந்த இடம் வந்து சொர்க்கமுங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக சிவராத்திரிக்கு வந்து வேல் கொண்டே வைக்கிறதா வேண்டியிருந்தேங்க. போன டைம் போயிட்டு வெள்ளியங்கிரி போகல, ஈஸியாக போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போக முடியல. இந்த டைம் அட்வான்ஸாக இதுக்கு போகிற அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து போட்டு வீடியோ தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா வந்து நடை வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க, எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது அங்கே போய் உங்களுக்கு நான் தெளிவாக கேட்டு சொல்கிறேனுங்க. மொத்தம் 7 மலைகளை கடந்து மேலே போனோம் அப்படின்னா மேலே சிவபெருமான் உட்காந்துருக்கிறாரு. கோயம்புத்தூர் இருக்குதுங்க வெள்ளியங்கிரி அப்படிங்கிறது. சரி வாங்க போகலாங்களா. மோட்டோ விளாக்கெலாம் கிடையாதுங்க. வண்டி எடுத்தா அப்படின்னா அடுத்து நேராக உங்களை வந்து அங்கே வெள்ளியங்கிரியில் போய் மீட் பண்ண போகிறேன். இடம் வழியில் டீ காஃபி சாப்பிட்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில்ஸ் விளாக்கை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஐயனை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். யாரையும் கூப்பிட்டு போகிறது கிடையாது. நான் சிங்கிளாக மட்டும்தான் போக போகிறேன். எதுக்காக அப்படின்னா தனியாக போனால் அது ஒரு வைப்பாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். நிறையா எனக்கு இது அது வந்து என்னென்னா வெள்ளியங்கிரி இந்த தரம் தனியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. சிவராத்திரிக்கு வேணால் வந்து வேல் கொண்டு போகும்போது வேணால் எல்லாம் பசங்களோட சேர்ந்து ஒரு பெரும் படையவே திரட்டிட்டு போகலாம். இப்போ நம்ம தனியாக போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க போகலாங்களா. நன்றி தேவரையா. சிவாய நமக்கு. ஓம் நம சிவாய. போகலாங்களா. 3 hours later. மனசோதனை இருக்குது, பட் யாரும் இல்லாத காரணத்தினால் வாங்க செல்லலாம். இதாக பாருங்க, வனசோதனை செக் போஸ்ட் இருக்குதுங்க. அதை கடந்து அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அடுத்து பாருங்க, நம்ம கூட வந்து ஒரு அண்ணாவை ஏற்றிக்கிறோம். அண்ணா வந்து கிருஷ்ணகிரிங்களாமா நடந்து வந்துட்டு இருந்தாரா. அவரு கை குறுக்காட்டினாரு. அண்ணன் ஏற்றிருப்பா. அண்ணனே வெள்ளியங்கிரி மலை தான் வரீங்க. ஓகே, அண்ணனே வெள்ளியங்கிரி மலை தான் வராதாமா. ஓகேங்க, நாளைக்கு பிரதோஷங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நைட்டு ஏறணும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் பூஜை பார்க்கனாலும் பார்க்கலாம். நான் வந்து நைட்டு மேலே ஸ்டே பண்ணி நாளைக்கு காலையில் உங்களுக்கு காட்டணும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மலை உங்களுக்கு காட்டணுங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். வாங்க பார்ப்போம். மக்கள்ஸ் அடுத்துங்க வண்டியை கொண்டாந்து பார்க் பண்ணியாச்சுங்க. பார்க் பண்ணிவிட்டு இதை வரீங்க கோயிலுக்கு வந்து ஆக்சுவலாக போகிறது வந்து இங்கேருந்து அந்த பக்கம் வழியாக போகணும். சிவன்ராத்திரினே மட்டும் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வீடியோ பண்ணிக்கிறோம். பழைய வீடியோங்க அது வந்து பழைய சேனலில் போட்டது 2-3 வருஷம் முன்னாடி வந்து நினைக்கிறேன். சரவண் சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஒருத்தரோட வந்தேன். இன்றைக்கி தன்னந்தனியாக வந்திருக்கிறேன். ஏன்னா அதான் பழகிருச்சுங்க. ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி மலை பிரயாணம்லாம் வந்து யாராவது கூப்பிட்டு போகணும் அப்படி தான் கொஞ்சம் பயம் இருக்குங்களா அப்போல்லாம் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படி செட் ஆச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்லை நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போலாம் எப்போவுமே தனியாக தான் வந்துடுறது. சரி போல வாங்க. நம்ம கூட வந்தால் முன்னாடி போயிட்டாரு. நான் போக சொல்லிட்டேன். ஹெல்மெட்டையும் செப்பலையும் ஒரு கடையில் விட்டுட்டு போயிட்டு வந்துடலாம், ஓகேவா? சிவராத்திரி அன்றைக்கெலாம் சரியான கூட்டமாக இருக்குது. அந்த அன்றைக்கி வர போகிறேன், வேல் கொண்டுட்டு மலை மேலே வர போகிறேன். இன்றைக்கி அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து வெள்ளியங்கிரி மலையை பற்றி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிரத்யேக வீடியோ, ஓகேவா? வாங்க போகலாம். ரொம்ப ஹாப்பிங்க. நான் வேற மாதிரி இருக்குங்க மலை. எத்தனை மலை ஏறினாலும் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்தாலே ஒரு தனி சுகமுங்க. அப்பா, என்ட்ரன்ஸ்லேயே சிவலிங்கம் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பருங்க. யாருங்க ஆரம்பம் ஒரு அகல் விளக்கு ஏற்றிருக்காங்க. தொட்டு கும்பிட்டு அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். சிவாய நமக்கு. பாருங்க, பார்க்கறதுக்கு அந்த பூ இருக்கிறதுக்கும் அந்த ஒளி இருக்கிறதுக்கும் சிவலிங்கத்தில் ஒளி எரியிற மாதிரி இருக்குது பாருங்க. செம்ம. வாங்க போவோம். முன்னையெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் மேலே அந்த மாதிரி செட்டெல்லாம் போட மாட்டாங்க.
இப்போ இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. போன வருஷம் எப்படின்னு தெரியல, போன வருஷம் நான் வரவே இல்லை. அதை இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டு அதனால் என்னால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. சரி, இந்த ஹெல்மெட்டை மட்டும் கொண்டே கொடுத்துட்டுங்க, அது கூலி கேட்டாலும் கொடுத்துடலாம், ஹெல்மெட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே தாங்க கோவில். கீழே வந்து வெள்ளியங்கிரி அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் இதுங்க. பூண்டி விநாயகர் கோயில், மனோன்மணி அம்மன், வெள்ளியங்கிரியாரும் மனோன்மணி அம்மனும் சரிங்களா. ஐயன் பேர் வந்து வெள்ளியங்கிரி, அம்மா பேர் வந்து ஆயா பேர் வந்து மனோன்மணி அம்மாங்க சரிங்களா. கீழே வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜ் ஆகாத பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு வயசானங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பீரியட்ஸ் வராமல் இருக்குமில்ல, அவங்க மட்டும்தான் மேலே வந்து போக முடியும். இந்த இடைப்பட்ட பீரியட்ஸ் ஆவாங்க பார்த்தீங்களா, அந்த லேடிஸ் எல்லாமே வந்து மேலே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க போகலாம், பெரிய பெண்கள் போகலாம். இடப்பட்ட ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் நீங்கள் மலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 99.9% ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க சரிங்களா. சரி, ஓகே மக்கள், வாங்க போவோம். இது வைக்கணும், திருக்கோயில் அலுவலகம் இருக்குது, அங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னாங்க. இது எங்கே கொடுக்குறதுன்னு தெரியல, கொடுத்துட்டு நிம்மதியாக சாமிட்டா பரவாயில்ல. சூப்பர் மக்கள், உள்ளே கொடுத்தாச்சு. அதாவது ஒரு டோக்கன் வந்து 10 ரூபாங்க, ஒரு டோக்கனுக்கு ஒரு பேக் வச்சுக்குவாங்களாமா. 2 பேக் கொடுத்தீங்கன்னா 20 ரூபா, 2 டோக்கன் போடணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா அதை பாருங்க, கோயில் அங்கே இருக்குதுங்களா, கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு ஓகேங்களா. வேறு எங்கேயும் நீங்கள் கம்பீஸ் ஆக வேண்டாம். கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைமைகள் வாங்கக்கூடிய அலுவலகம் இருக்குது. ரைட், ஓகே. பாருங்க, படி ஏறுறது இதுலேருந்து ஆரம்பிக்குது. அங்கிட்டிருந்து அவங்க உள்ளே போயிட்டு கீழே அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகே மக்கள், கீழே இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரீஸ்வரரையும் மனோன்மணி அம்மனையும் 2 பேரும் வணங்கியாச்சுங்க. இங்கே வந்து அந்த வெள்ளியங்கிரி இருக்கார் பார்த்தீங்களா, சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாகவே வெள்ளியாலே ஃபுல்லாக சிவலிங்கத்தை இது பண்ணியிருக்காங்க. தகடு மாதிரி சுற்றி அடிச்சிருப்பாங்க போல். நான் கேட்டேன், வெள்ளியங்கிரீஸ்வரர் அப்படிங்கிறனால வந்து நீங்கள் வெள்ளியால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, நார்மலாகவே அப்படி தான், நான் சும்மாவே அப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க, இந்த மலை வந்து ஒரு காலத்தில் வெள்ளியங்கிரி மலை ஏன் பேர் வந்து அப்படின்னா ஒரு யுகத்தில், இப்போ கலியுகங்கிறப்பல அந்த மாதிரி ஏதோ ஒரு யுகத்தில் வந்து இந்த மலை வந்து வெள்ளியாக இருந்ததுங்களாமா. வெள்ளியால் இருந்ததாட்டி இந்த மலைக்கு பேர் வந்து வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பூஜை செய்யக்கூடிய பூசாரி இருப்பார் பார்த்தீங்களா, அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிறப்புன்னு இல்லை, இன்னொரு வித்தியாசமான இது என்ன அப்படின்னா, எல்லா கோயிலுமே வந்து பூஜை செய்கிறதுக்கு ஐயர் இருப்பாங்க. சில கோயிலில் வந்து நீங்கள் வந்து கர்நாடகா சைடு போனீங்க அப்படின்னா அந்த பக்கம் எல்லாமே வந்து லிங்காயத்தர்னு சொல்லி இருப்பாங்க. இங்கே பூஜை செய்கிறவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பிள்ளைமாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து உள்ளே பூஜை செய்கிறாங்க. வந்து ஐயர் கிடையாதுங்க சரிங்களா. இது வந்து ஒரு தனிச்சிறப்பு மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வந்து படிக்கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சொன்ன பார்த்தீங்களா அப்படியே நம்ம வந்து ராமனை கூட்டி நம்மள அந்த அண்ணன் தான் அந்த அண்ணன். சரி வாங்க மக்கள், படி தொட்டு கும்பிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். இறைவா சிவசிவா நமச்சிவாயா, முதல் அடி வச்சுட்டேங்க. அப்பா மணி அடிக்குது, சூப்பர். போன டைம் வரும்போது இந்த வெள்ளியங்கிரி மலையில் வேண்டிக்கிட்டு வந்தேன், அதாவது முதல் டைம் வரும்போது. அடுத்த டைமோட மலைக்கு வரும்போது நான் வந்து பூர்த்தியாக வரணும் அப்படின்னேன். அதே மாதிரி இந்த தடவை பூர்ண சந்தோஷத்தோடு மலை ஏறணுங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதை பாருங்க, அதில் வந்து சோதனை சாவடி, அங்கே வந்து செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு போக முடியாது, தேவையில்லை அந்த போதைப் பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க சரிங்களா. சிலர் கொண்டு வருவாங்க, அதனால் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். சொன்னால் வந்து அதெல்லாம் இது தவிர்த்துருங்க, பிளாஸ்டிக் கொண்டு வராதிங்க. வாங்க அப்படியே ஏற ஆரம்பிப்போம். அப்படியே பாருங்கள் மக்கள், அதுதானுங்க உள்ள கோவில். அப்போ வந்து சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னு வைங்களா, இது மேலே எல்லாமே மக்கள் ஏறி படுத்துருப்பாங்க தெரியுங்களா. செம்மையாக இருக்கும், பயங்கர ஜேன்னு இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே வந்து வெள்ளியங்கிரீஸ்வரர் பற்றி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்குதுங்க. தென் கைலாய அருள்மிகு சுயம்பு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கிரிமலை சரிங்களா. இதை பற்றி போட்டிருக்காங்க, வாங்க இதை படித்து தெரிஞ்சுக்குவோம். இறைவன் பஞ்சலிங்கமாய் 7வது மலையில் திகழும் இத்திருத்தலம், அதாவது இறைவன் வந்து பஞ்சலிங்கமாக பஞ்சபூதலிங்கமாக வந்து 7வது மலையில் இருக்கிறாருங்க சரிங்களா. காசியில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனை இந்த கைலையின் சாரலில் ஒருவருக்கு பசியார செய்தால் அடைவார் சரிங்களா. இயற்கையின் காலத்திற்கேற்ப இறைவனின் படைப்பிலிருந்து ஜனமாகும் மானிட செல்வங்களுக்கு இம்மலைக்கு செல்வதற்கு பேரின்பமாகத்தான் இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மலைக்கு வந்தாலே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 6350 அடி உயரங்க, சும்மா சாதாரண ஹைட்டு கிடையாது சரிங்களா. கொண்டரங்கி மலையில் வந்து 4000 அடி தான், பருவத மலையில் 4000 அடி தான். இது வந்து 6350 அடி கடல் மட்டத்திலிருந்து. வெள்ளியங்கிரி சுயம்பு வெள்ளியங்கிரீஸ்வரர் திருத்தலமாகும். இங்கு மாசி பங்குனி சித்திரை காலங்களை தவிர பாருங்க, மாசி பங்குனி சித்திரை இந்த காலங்களை தவிர ஏனைய மாதங்கள் அனைத்தும் கடுங்குளிரும் மேலே மற்ற இதில் போன அப்படின்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குங்களாமா. சுழல் காற்றும் சாரல் மலையும் திடீரென அடைமலையாக உருவாகும். இம்மலையின் தனிப்பெருமையாகும். இந்த 3 மாதம் தவிர நீங்கள் 10 மாதம் போனீங்க அப்படின்னா காற்று அதிகமாக இருக்குங்களாமா, வெயில் அதிகமாக இருக்குங்களா, இந்த சரி ரொம்ப குளிர் மழை அந்த மாதிரிலாம் பெய்யுங்களாமா சரிங்களா. அடுத்து வந்துங்க சொன்ன பார்த்தீங்களா செக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இவங்க இருக்காங்க. நீங்கள் சிவராத்திரிக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க, அவங்க செக் பண்ணிட்டு தான் நம்மளால அனுப்புவாங்க. இப்போ வந்து இவங்க வந்து லோக்கல் பசங்க போல்
ஸோ நல்லா அவங்க போய் பார்க்குறாங்க, பார்க்கட்டும். பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு வந்துடாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பெண்கள் மலையேற அனுமதியிலேன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். லேடிஸ்லாம் வந்தால் மேலே போக முடியாதுங்க, நான் சொன்ன மாதிரி தான். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், உள்ளே ஏறதுக்கு முன்னாடி இங்கே வந்து மனோன்மணி அம்மனையும் அதுக்கடுத்து ஐயன் வெள்ளையங்கிரீஸ்வரர் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இதிலிருந்து ஏற ஆரம்பிக்கலாங்க, தெரியுதுங்களா? படிக்கட்டை தொட்டு கும்பிட்டுறலாம். இறைவா சிவா சிவா, சூப்பர் மக்கள்ஸ், ஏறலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மலை வந்து செங்குத்தாக ஏறுமாமா, தெரில. மேலே ஆளுங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கேட்டுக்குமா? மேலே தான் ஆள் போயிருக்காங்கல்ல? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லையாமாங்க. ஏன்னா சிவராத்திரிக்கு வந்தேன் போன டைம், அப்போ வந்து கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கில் ஏறிட்டு இருந்தாங்க. இப்போ வேறு தனியாக போகிறோமா, எதுக்கு கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இருட்டாயிரும் கொஞ்சம் நேரத்தில். மணி கிட்டத்தட்ட 5 இருக்குன்னு நினைக்கிறேன், 4:30 மேலே இருக்கும், 5 இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, வாங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓம் நம சிவாய சிவாய நமக. அப்பா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குதுங்க பாருங்க, எப்படி இப்படி ஏறுதுங்க, இப்படி செங்குத்தாக ஏறுது. அப்பா போகுது போகுது போகுது, மேலே இருந்தா போகுது. அப்பா பாப்பா தினாது அநியாயத்துக்கு செங்குத்தாக ஏறுதுங்க. அப்பா கொஞ்சம் ஒரு ஏறி வந்ததுக்கே தள்ளாடுதே. அது கீழே கோயிலுங்க, அப்படியே கடந்து வந்துடுறோம். சரியா? எஸ், சூப்பரான குச்சிங்க, தெரியுதா? புது குச்சி, நல்லா தரமான குச்சி, சூப்பர். ஈஸ்வரா ரொம்ப நன்றி ஈஸ்வரா, இதை வாங்கின மக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக வெட்டி இந்த இடத்துல வெட்டி வச்சவருக்கு ரொம்ப நன்றி. எனக்காகன்ட்டுல, வெட்டி வச்சாங்க நம்ம யூஸ் ஆகுதில்ல. சிவாய நமக. ஏறலாங்களா? கம்பு கம்பல்சரி வேணுங்க, அப்போ தாங்க ஈஸியாக இருக்கும். 6000 அடினா சும்மாவா? 6000 சம்திங்கு. எத்தனை படித்தோம் நம்ம? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 6000 சம்திங் தானே? எனக்கு மறந்து போச்சு. எப்படி தலைவா இருந்தது சாமி தரிசனம்? நல்லா இருந்துச்சிங்களா? திருநெல்வேலியா? தென்காசி. உங்கள் ஊரில் பொதிகை மலை இருக்குது, அப்படி தானே? அதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் போக முடியாதா? முடிச்சா கேரளாவில் தான் போக முடியும். அது இதை விட ஹைட்டு அப்படியே போனது இல்லையா? ஓ சரி 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 தலைவா, பார்க்கலாம். எவ்வளவோ மலைகள் ஏறிட்டோம்ல, இந்த மலை கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் இல்லை. செங்குத்தாக ஏறுதில்ல ப்ரோ, காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுற மாதிரி தான் ஈஸி. இது செங்குத்தாக ஏறுதா, படி போட்டிருக்குறாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. படி தான் அதான் ஈஸியாக தான் இருக்கும். ஏப்பா சொல்லியிருந்தேன், அண்ணாமலைக்கு அன்றைக்கி மலை ஏறிட்டு, திருவண்ணாமலை ஏறிட்டு கஷ்டண்ணே, அதை விட 2 மடங்கு கஷ்டங்க. அடே அப்பா சத்தியமாக சொல்கிறேன், கஷ்டம். பாருங்க அண்ணன் பாருங்க, மேலே ஏறிட்டு வர்றாரு. எல்லா புகழும் சிவனுக்கு. ஓகே ஓகே நண்பா, சிவன் இருக்காரு. சிவாய நமக்கு சிவாய நமக்கு. எத்தனையோ ஹில்ஸ் ஏறிட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த மலை ஆல்ரெடி ஏறி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைமு. கஷ்டமாக இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, சிவன் நினச்சிருக்கலாம். சிவா நான் பாருங்க, மரத்தினுடைய வேரெல்லாம் பாருங்கள், அப்படியே மூச்சு எப்படி இருக்குன்னு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது. அப்பா நமச்சிவாய 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 நமச்சிவாய. அப்படியே அப்பா. பிரதர் ஹாய், ஹவ் ஆர் யூ? வேர் ஆர் ஃப்ரம்? Romania. Yes. Oh, okay. You tell, how is it Velliyangiri? Someone easy, someone hard? Medium, in the middle. Medium. Romania. Okay. Shivaya Namaga. Om Namah Shivaya. Super. ஓகே மக்கள்ஸ், பாருங்கள் மக்கள்ஸ், ரொமேனியாவிலிருந்து இவர் போன ஜென்மத்தில் என்ன பிறவியாக பிறந்தாரோ, தமிழ்நாட்டுக்கு பிறந்திருக்கலாம், அதனால் இங்கே தேடி வந்திருக்கலாம். எல்லாமே அவன் செயல் அவன் அறிந்ததே. சரி வாங்க போகலாங்க. பாருங்க மேலே வந்துட்டே இருக்கிறாங்க. மேலே யாரா போகிறாங்களாங்கண்ணா? போகிறாங்களா? சரி. அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா இங்கே பாருங்க மக்கள்ஸ்,
எவ்வளோ ஹைட் ஏறி வந்துட்டோம்னு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடிக்கு மேலே வந்திருப்போம். வரிசையாக வந்துட்டே தாங்க இருக்காங்க. சூப்பர். என்னப்பா இன்றைக்கி ஏதோ ரொம்ப மதம் இருக்கேன்னு வச்சேன். இந்த போட்டிருந்தேன் பார்த்தீங்களா மேல் சட்டை, இந்த ஹூடி, அதுதான் இங்கே காரணம். உடச்ச மாதிரி நல்லா இல்லையா? இப்போ கழுத்தோன்னே நல்லா இருக்குதுங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, தொண்டை வலிச்சுதா, உடம்பு சரியில்லை. மாத்திரை வேறு வரும்போது மெடிக்கல் 2 வாங்கி போட்டு வந்தால் வீடியோ எடுக்கலை. அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. சரி வாங்க ஏரியில் வாங்க, எல்லாம் பிரச்சனை வாங்க. என்னானாலும் சரி ஐயனை பார்க்காம விட்றதில்ல. அப்பா போயிட்டு இருக்குதுங்க. அப்படியே ஏறி வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோயிலை பார்ப்பீங்க சரிங்களா? அதாவது மலைக்குள்ளே என்ட்ராய் நடந்ததுக்கப்புறம் கோயில். அந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னா வெள்ளப்பிள்ளையார் கோயிலுங்க. இது இருந்து மலை முடிஞ்சு 2வது மலை ஆரம்பமாகுது. நீங்கள் வரப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இதெல்லாம் கடையாக கூட இருக்கலாம். ஏன்னா பின்னாடி கடை செட்டப் இருக்குது. அப்போல்லாம் சிவராத்திரி கிழமை ஃபுல்லாக வந்து கடையெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ ஒரு கடை கூட இல்லைங்க. ஏன்னா இப்போல்லாம் கடையெல்லாம் மேலே இல்லை. ஓகே சரி வாங்க பிள்ளையார் வணங்கிட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். அப்பா அது திருப்பதி மாதிரி இருக்குதுங்க. திருப்பதி படிக்கட்டு எப்படி செங்குத்தான் நேற்று குதிரை ஏறும் அந்த மேனிக்காக இருக்குது மலை. காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறது ஈஸி. படிக்கட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அடுக்கடுக்காக நெத்து குதிரை ஏறுறதா ரொம்ப கஷ்டம். எப்படியோ முடிச்சாச்சு, வாங்க பார்ப்போம். ஓகேவா? அது வெள்ளப்பிள்ளையார் கோயில் சரிங்களா? அப்படியே பாருங்கள், இதுலேருந்து 2வது மலை ஆரம்பம். 2வது மலை பாருங்க சமதளமாக தான் இருக்குது. மலை தாங்க ரொம்ப கஷ்டம் சாமி. சரி வாங்க போவோம் வாங்க. படன்னு வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். அப்பா இந்த 2வது மலை வந்து கொஞ்சம் தூரம் சமதளமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நடந்து வராங்க பாருங்க. அதே மாதிரி வந்து படிக்கட்டுகளாக இருக்குது. நல்லா டீப் ஃபாரஸ்ட்டில் என்ட்ரான மாதிரி இருக்குது. நிறைய குருவிங்க கத்திகிட்டு இருக்குது. கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. பாருங்களேன் ஏகப்பட்ட மூங்கில் இருக்குதுங்க. போகிற வழியெல்லாம் மூங்கில். அங்கேயும் பாருங்கள் மூங்கில். போகலாங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கடையாக இருந்தது சரிங்களா? இதெல்லாம் போன வருஷம் போடுற இடத்துல இதெல்லாம் இல்லை இத்தே போச்சு. சரி வாங்க வழுக்குப்பாறை ரீச் பண்ணிட்டோமுங்க. கொஞ்சம் நேரம் சிறிது தூரம். 2வது மலையில் இருக்குதுங்க. இதுதான் மக்கள் வழுக்குப்பாறை. அதாவது பாறையவே வந்து அப்படியே செதுக்கி படிக்கட்டை உருவாக்கி இருக்கிறது. எந்த ஊர் தலைவா? ஆமாம் தலைவா. எந்த ஊர் நீங்களா? திருவாரூர். சரி ஓகே தலைவா பாய். எப்படி இருந்துச்சு சாமி தரிசனம்? நல்லா இருந்துச்சுங்களா? சிவராத்திரிங்க தான் கூட்டமாக இருக்கும். செத்தல் சரி ஓகேங்க வாங்க போவோம். அதுங்க எப்படி ஏறுது பாருங்கள். கால் வைக்கிறதெல்லாம் பார்த்து வைக்கணுங்க, இல்லைனா வழுக்கி விட்டுரும். அதுதான் பேர் வழுக்கு பாரு. மழை பெஞ்சுன்னா கட்டாயம் வழுக்கும். என்றைக்குமே வந்து உங்கள்கிட்ட கலகலன்னு பேசிக்கிட்டே இருவேன். இன்றைக்கி முடியல மக்கள். தொண்டை வலிக்கிறதுக்கு மாத்திரை போட முடியாது, காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இருந்தாலும் அதனால தான் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு வைங்களேன். உங்களுக்கே தெரியும் எல்லா மலையும் எவ்வளோ சந்தோஷமாக ஏறியிருப்பேன். சந்தோஷம்தான், மேலே போயிட்டோம்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புத்துணர்ச்சி வந்துடும். அப்படியேங்கப்பா வழுக்கு பாரு. இப்படி போகுதுங்க. எவ்வளோ தூரம் போகுதுங்க. ஏசாக ஸ்டாச்சு வந்து மேலே உனக்கு தெரியும், காமிக்கிறேன். அதுக்குள்ளே இருட்டு கட்டிச்சுன்னு தெரியாதுங்க. இந்த வரு இப்படி தான் போகுது வழுக்குப்பாறை. 2வது மலை வழுக்குப்பாறை. ஏங்க அடுத்து இந்த 2வது மலை வந்து வழுக்குப்பாறை ஏறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஓஸில் வந்து தண்ணீர் வருதுங்க. சொட்டு நீர் பாசனம் ஓஸ் இருக்குல்லங்க, அதில் தண்ணீர் வருது. அந்த இடத்துல வந்து தண்ணீர் பிடிக்க முடியாமல் விட்டுருக்காங்க. தண்ணி இருக்கிறதெல்லாம் குடிச்சுட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். அதாவது சொட்டு நீர் பாசனத்துலேருந்து வரலைங்க, இது வந்து மேலேருந்து ஒரு ஊற்றுலேருந்து வர மாட்டேருக்குதுங்க பாருங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு சொன்ன மாதிரி இது வருதாட்டு தெரியுது.
செம்மல இங்கே பாருங்க அப்படியே அங்கேருந்து உள்ளேருந்து வருங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இங்கே ஒரு பைப் மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க, வாங்க பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க அந்த தண்ணி பிடிச்சி பார்த்தீங்களா? இல்லை நாங்கள் இங்கே கேமராலண்ணா அது வந்து ஆக்சுவலாக மேலே அந்த ஆண்டி சுனைன்னு சொல்லி படித்தோம்லங்க 6வது மலையில் குளிக்கிறக்கு இடம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மலையிலேருந்து மூங்கில் வழியாக வந்துங்க சொட்டு நீர் பாசன படம் இங்கே ஒன்று 2வது மலையில் விட்டுருக்காங்களாமா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நான் சொன்னேன்ல ஏதோ ஒரு ஊற்று வழியாக வருமானு தெரியுது அப்படின்னு. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆண்டி சுனையிலேருந்து தான் கீழே வந்து இங்கே நம்ம தண்ணி பிடிச்சிக்கிறோம் 2வது மலையில். செம்மல்ல. அது நம்ம கூட்டு வந்தோம்ல, நம்ம ஒரு ப்ரோ கூட்டு வந்தோம்ல, கிருஷ்ணகிரி காரரு. கிருஷ்ணகிரி தானே ப்ரோ? கிருஷ்ணகிரி ப்ரோ தான் சொன்னார். போகலாங்களா? நீங்கள் எந்த ஊர்? தஞ்சாவூர். ஓ சரி 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 சரி. தஞ்சாவூருங்களாம்மா. சென்னையில் அம்பத்தூர் திருமலைவாடியில் இருக்காரா? சரி ஓகே. இப்போ பாருங்கள், வரும்போது வண்டியாக வந்தோம். இப்போ பாருங்கள், மூர்த்திகள் மாதிரி 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டோம். ஷிவாய். நமக்கு தண்ணி குடிக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பாம்பாடி சித்தர் குகை கோயில் இருக்குது பார்த்தீங்களா? இதோ பாருங்கள் இங்கே இருக்குதுங்க. இதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிற இடம் இருக்குது. ஆக்சுவலாக இதிலிருந்து இந்த பாம்பாடி சித்தர் குகை கோயிலிருந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த தண்ணி குடிக்கிற இடத்துலேருந்தே 3ஆம் மலை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கீழே வெள்ளப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய பூசாட்டி கேட்டு அவர் என்னன்னாரு, இந்த பாம்பாடி சித்தர் குகை கோயில் இருக்கலங்க, இதிலிருந்தே வந்து 3ஆம் மலை ஆரம்பிக்கலாமா. உள்ள பாம்பாடி சித்தருக்கு பாம்பு ரீதியாக லிங்கம் இருக்கிற மாதிரி திருவுருவம் இருக்குது. போய் வணங்கிட்டு 3ஆம் மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. 2ஆம் மலை முடிச்சாச்சுங்க வெற்றிகரமாக. அடுத்து 3வது மலை. எஸ், அப்படியே பாருங்கள் மக்கள். அப்பா சிவா தெரிகிறதா? எண்ணெய் விளக்கு கொண்டு வந்திருந்தால் விளக்கு போட்டு போயிருக்கலாம், கொண்டு வரலைங்க. சரி விடுங்க, மனசுலேயே உள்ளத்தில் அப்படியே வைத்திடுவோம். ஆண்டவா என்ன பண்ணுற? ஓகேங்க மக்கள், இங்கே பாம்பாடி சித்தரைங்க தவம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. சிவா 3வது மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ தானே உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற யூடியூப்புக்கார எத்தனையோ விளம்பரம் விடுறேன், நம்மளும் ஒரு விளம்பரம் சொல்லிடலாமுங்க. அப்படியே ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சு விட்ருங்க. முடிஞ்சால் குரூப்லலாம் ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? முடிஞ்சால் பண்ணி விடுங்க, கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சூப்பர் மக்கள்ஸ், 3வது மலை ஏற ஆரம்பித்த உடனே இங்கே பாருங்க ஒரு சிவனடியார் குரூப் வந்திருக்காங்க. ஐயா அந்த சிவவாத்தியம் ஊதலாங்களா? இங்கே பாருங்க மக்கள்ஸ், மாட்டு கொம்பு, அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு மேலே எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பருங்க. சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஷுவாய நமக்கு. சூப்பருங்க ஐயா. ஐயா எந்த ஊருங்க ஐயா? சென்னைங்களா? சரி 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 சரிங்க. தேனாம்பட்டை சிவவாத்தியம் இருக்கு. ஆ எல்லாம் வெள்ளையங்கிரி ஐயாவுக்கு குரு பூஜைக்காக வந்திருக்கோம். ஓ, நாங்கள் ஒரு 150 பேர் வந்திருக்கோம். 150 பேர்? ஓ சரி 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 சரிங்க. வந்து சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். இறங்கிட்டு இருக்கீங்க. இது முதல் தடவைங்களாங்க ஐயா? இல்லை இது கணக்கு தெரியலங்க. கணக்கு தெரியல. ஐயா குரு பூஜைக்கு வருஷம் நாங்க வந்துருவோம். ஓ என்ன யார்? அவர் பாண்டிய ஐயா வந்து இது குரு பூஜைக்காக வந்திருக்காரு. அவர் வந்து குரு பூஜைக்காக வந்திருக்காரு. துபாயில பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. கல்ஃப் பேங்க்ல என் ஃபேமிலியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கல்ஃப்னா துபாய் இல்லைங்களா? ஆ வந்து ஒரு சீனியர் மேனேஜர் பொசிஷன்ல இருக்கேன். ஓகே. நான் போன மாசம் வந்து ஜனவரி 31 இங்கே வந்தோம். பர்வதமலை ஐயா கூட தான் போனோம். இப்போ வந்து குரு பூஜைக்காண்டி அபுதாபிலேருந்து முந்தானத்து வந்தேன். மதுரை பழனி எல்லாமே முடிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சுட்டு நாளை கழிச்சு கிளம்பிடுவாங்க. ஓ துபாய் கிளம்புறீங்க. எப்படி இருந்ததுங்க ஐயா வெள்ளியங்கிரியார் தரிசனம்? மொத்தம் ஐயனை பார்த்து எப்படி இருந்ததுங்க? வெள்ளியங்கிரியார் பார்த்து எப்படி இருந்தது? இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கடந்து வந்திருக்கோம். வராது. இப்போ அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு சுவாமி. அப்படிங்களா? பத்தி கொஞ்சம் ஃபேஸ்புக்ல போட்டாலும் எப்படி போட்டாலும் எல்லாரும் சொல்லுங்க. நான் வருஷம் வெள்ளியங்கிரிங்க. சரிங்க ஐயா. அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. இங்கே வந்து தான் எனக்கு குழந்தை பார்க்கமே உண்டாந்துச்சு.
அப்படிங்களா? எத்தனை வருஷமா இல்லாம ஒரு 18 வருஷம் இல்லை ஐயா. 18 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலை வந்ததுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் ஐயன் கொடுத்துருக்காரு. சரி 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 சரி. இது தவறு இல்லைங்க. உங்களை பார்த்து 4 பேர் வந்து பயனடைவாங்கல்ல. நான் தப்பா சொல்லி பயனடைவாங்க கண்டிப்பா. அதனால இப்போ அவர் கண்டினியூவா வராரு. சிவன் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். மாறி இருக்காரு. மாறிட்டேன். எல்லாருமே நாங்க ஒரு வேற மாதிரி இருந்தோம். எல்லாமே வேற மாதிரி மாறி இருக்கோம். வேற மாதிரி வேற ஒரு இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படித்தான். எப்படி எப்படியோ இந்த லைஃப் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க ஐயா. சரிங்க, நன்றி நன்றிங்க, நன்றி 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 நன்றி. சிவாய நமக்கு, சிவாய நமக்கு. இடையில வந்து இந்த மாதிரி மரமெல்லாம் வந்து அங்கங்கே சாஞ்சு கிடக்குங்க. பார்த்து சோதனமாக போய்க்குங்க, ஓகேவா? சரி வாங்க போகலாம். இன்னும் சிறிது நேரத்தில் இருட்டு கட்டிடும் மக்கள்ஸ். சமாதானியை பார்த்து படுத்துடலாம், ஓகேங்களா மக்கள்ஸ்? அடுத்து பாருங்கள், நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம். நம்ம ப்ரோ வந்து பேசிகிட்டு இருந்தார். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இதை கின்னஸ் ரெக்கார்ட்லாம் படிச்சிருக்காராமாங்க. கொண்டரங்கி மலையில் இருக்கலங்க, அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து கேரனூர் ஊரில். ஆமாம், மூலனூர் பக்கத்தில் கேரனூர். சொல்லுங்கள். அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 நாள் இது எனக்கு வந்து. ஸோ அங்கே ஒவ்வொரு நாளும் 3 டைம் மேலே ஏறிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து வெள்ளையங்கிரி மலை வந்து உன்னால் ஏறவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட், அதாவது கொண்டரங்கி மலை வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 124 3 டைம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ சாப்பிடாம கூட இங்கே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு 1 மணி நேரத்தில் முடிச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் நான் முடிச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் யூடியூப் சேனலில் போடுவேன். உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன? மிஸ்டர் கரிகால சோழன் 294 என்னோட சேனல். மிஸ்டர் கரிகால சோழன் 294. இப்போ இந்த வெள்ளையங்கிரி மலை கீழே இருந்து மேலே எவ்வளோ நேரத்தில் போனீங்க? 1 மணி நேரம் 12 நிமிஷம். 1 மணி நேரம் 12 நிமிஷம். ப்ரோ நிஜமா தானா? நிஜமா தானே. வீடியோ இருக்குன்னா நாளைக்கு அப்லோட் பண்ண யூடியூப்ல. ஸோ நாளைக்கு பாருங்க, நம்ம ஐடி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஊர்? இங்கே மூலனூர் பார்த்தாலும் நான் புத்தூர் ஒரு ஊர். ஸோ அங்கேருந்து வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலை வந்து நான் கின்னஸ் ரெக்கார்டுக்காண்டி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம் மேலே கீழே இறங்குவேன். அது பெரிய விஷயம். 1.5 மணி நேரத்தில் முடிப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 அடி 20 நிமிஷத்தில் மேலே இருக்கும், 10 நிமிஷத்தில் கீழே இறங்குவேன். ஸோ அது வந்து நிறைய பேர் லைவ் வீடியோ போட்டு அதுவும் பண்ணுவேன். ஸோ அந்த மலை நீ ஏறுறதுன்னு பெருசில்லை, நீ வந்து வெள்ளையங்கிரி வந்து ஏறிப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் சவால் விட்டாங்க. ஏறவே முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான், அந்த வைராக்கியத்தை கையில் பிடிச்சி தான் நீங்கள் வந்து இந்த வெள்ளையங்கிரி மலைக்கே வந்தேன் நான். ஸோ நினச்ச மாதிரியே 1 மணி நேரத்தில் முடிச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நம்மளை பற்றி பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சமர்ப்பணமாக இருக்குது இந்த வீடியோ, வந்து எல்லாத்துக்கும் சமர்ப்பணமாக இருக்கும். ஸோ இந்த மலையை என்னால் ஏற முடியும்னு சொல்லி போட்டு ஒரு சாட்சி அந்த வீடியோ. சரிங்க ப்ரோ. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 30% மேலே ஆரம்பித்தேன். ஸோ மேலே ஏறி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கீழே இறங்குறது வீடியோ எடுக்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே அந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக போடும் நான் என்னோட யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து மிஸ்டர் கரிகால சோழன் 290. சரி, ஓகே ஓகே ப்ரோ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எனக்கு பர்பஸ் இல்லை. ஸோ வந்து கொண்டரங்கி மலையில் ஃபஸ்ட்டு கின்னஸ் அடிக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 124 நாளாக அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் 3 டைம் மேலே ஏறிட்டுக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பர்பஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா இங்கே வெள்ளையங்கிரி மலை வரலாம்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டரங்கி மலையில் ஒரு கின்னஸ் அடிக்கணும். அதுதான் வந்து நம்மளை பற்றி நியூஸ் பேப்பரு, தினமலர், எல்லா பேப்பரில் மாலை முரசு, ஒரு சில ஊடகத்துங்களில் நியூஸ் பேப்பரில் எல்லாம் வெளியே வந்து தான் இருக்கேன். ஸோ இன்னும் வந்து கின்னஸ் பண்ணால் வெளியிடத்துக்கு நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ உங்கள் யூடியூப் சேனல் மூலிமா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் நான் நம்புறேன். சந்தோஷம் ப்ரோ. சூப்பர். உங்கள் பேர் ப்ரோ? தீபக்ண்ணா. தீபக். இது வந்து இன்ஸ்டாவில் யூஸ் பண்ண பேர். உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன். ஸோ அது வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் மென்ஷன் பண்ணி போடுவாங்க. ஸோ 2 பேர் இருக்குது. நீங்கள் 2மே குழப்பிக்காதீங்க. 2மே நல்ல பேர் தான். சரி, ஓகே. சரி ப்ரோ, சூப்பர். சத்தியமாக சொல்கிறேன், நான் கூட வந்து இவர் இப்படி சொன்ன உடனே 10 நிமிஷத்தில் கொண்டரங்கி மலையை மேலே ஏறிட்டு 10 நிமிஷம் கீழே இறங்கு அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லைங்க. சரி, அதான் உதாரணம் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். இப்போதான் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்டர் கரிகால சோழன் 294 சர்ச் பண்ணி பார்க்குறேன். தலைவன் ஏறிட்டாருங்க. இவர் வெள்ளையங்கிரி மலையை 1 மணி நேரம் 9 நிமிஷம் அது வரைக்கும் வீடியோ வந்துருக்குது. அதுக்கு மேலே செல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. 30% ஏற ஆரம்பிச்சிருக்காருங்க. கரெக்டாக பார்க்குறேன் 7ஆவது மலை ரீச் பண்ணிட்டாரு. அப்போ அங்கேருந்து என்ன 7ஆவது மலையில் படப்படம் ஏறிப்பார். அவர் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 12 நிமிஷம் ஏறிப்பாருன்னு நினைக்கிறேன். சத்தியமாக வேற மாதிரிங்க இந்த மனுஷன். நீங்கள் எனக்கு லைக் பண்ணுறீங்க இல்லையோ, எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸ், அதெல்லாம் எனக்கு வேணாங்க. இந்த மிஸ்டர் கரிகால சோழன் சொல்லிட்டு அந்த இது கூட காமிச்சிருப்பேன். மிஸ்டர் கரிகால சோழன் 294 கம்பல்சரி சர்ச் பண்ணி அந்த அவருடைய சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அவருடைய முயற்சி கண்டிப்பாக திருவனையாகுங்கிற நம்பிக்கையோடு எல்லாருமே பண்ணுவோம். நம்மளாம் சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? எனக்கு சத்தியமாக சொல்கிறாங்க, தயவுசெய்து சொல்கிறேன், இது நான் வந்து வேணே சொல்கிறேன். எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அவருடைய சேனலுக்கு பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடந்துடும். தயவுசெய்து அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க ப்ளீஸ். மக்கள்ஸ், இன்னும் நம்ம 3வது மலை கம்ப்ளீட் பண்ணலைங்க. 4ஆம் மலை ஆரம்பிக்கல. 4ஆம் மலை எப்படி இருக்குமாம்மா? படிக்கிட்டு இருக்காதாம்மா, அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமாம்மா. 5வது மலை தான் வந்து சமதளமாக இருக்குங்களா?
5ஆம் மலை வந்து சமதளமாக இருக்குமாம்மா. சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். இருட்டு கட்டிருச்சு. அப்படியே மொபைலில் பேப்பில் போட்டு சார்ஜ் போட்டு படம் ஏறி 3ஆம் மலை முடிச்சு 4ஆம் மலை ஆரம்பிக்கும் போது மீட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா 4ஆம் மலை கடந்து சமதளத்திலே படுத்துவங்கிறப்ப உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சரியா? 4வது மலையில் படுத்துவங்க முடியாதாமாங்க. காரணம் வந்து சிவராத்திரி அன்றைக்கி வந்திருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அந்த அன்றைக்கி வந்து நம்ம தைரியமாக படுத்துவங்களா? இன்றைக்கி வந்து எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. யானைலாம் நிறைய இருக்குதுங்க இங்கே. யானை, புலி, கரடி எல்லாமே இருக்குதம்மா. சரி வாங்க பார்ப்போம் வாங்க. இதோ பாருங்க மக்கள்ஸ், இதிலிருந்து வந்து 4வது மலை ஆரம்பமாங்க. 3ஆம் மலை வந்து கொஞ்சம் சமதளம் மாதிரி வரும், அதுலேருந்து அப்படியே 4வது மலையாமா. ஓகே ப்ரோ, மேலே ஆளுங்க இருக்காங்களா ப்ரோ? இருக்காங்களா? ஓகே. நடக்கிற வழியில் இருக்க மாட்டாங்க, கோயில் இருப்பாங்க. கோயில் இருப்பாங்க, அதான் நடக்கிற வழியில் இருக்க மாட்டாங்களாம்மா, கோயில் இருப்பாங்களாம்மா. சரி வாங்க போவோம். மார்ச் 1க்கு முன்னாடி நினச்சா யார் வேணா போகலாம். ஆனால் எல்லார்கிட்ட போக முடியாது. ஐயாவோட அழைப்பு இருக்கணும். நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஐயாவோட அழைப்பால் தான். ஐயாவோட அழைப்பினால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. முடியாது. உண்மை சாமி வந்து கும்பிட்டு எடுத்து பூசுற மாதிரி கனவுல கண்டேன். ஆமாம், உண்மை. அந்த உத்தரவை நான் நினைச்சு உடனே கிளம்பி வந்தேன். இந்த கோயில் எல்லா கோயிலும் முதல்ல எனக்கு கனவுல காட்டும். ஃபர்ஸ்ட் பார்க்காத கோயில் எதுவாக இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியுமா ஐயா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நான் பிளான் பண்ணி கிளம்பிடுவேன். இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வெள்ளிங்கிரியார் வந்து 13ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவர் எனக்கு வந்து பிப்ரவரி 13 எனக்கு வந்து இது வந்து நான் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்கள நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த கோவிலுடைய ஆட்களை. அவங்க திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நான் பார்த்துட்டு சரி ஓகே திறந்துட்டாங்க போகலாம், பொறுமையாக நான் ஆல்ரெடி வந்து மார்ச் 6ஆம் தேதி புக் பண்ணி மார்ச் 8 சாமி பார்க்கறதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட தோழர்கள் 28 பேரோட சேர்த்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஏன் வரணும்னு நினச்சேன்னா, நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண ரீல்ஸ் எல்லாமே வெள்ளிங்கிரி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது. அந்த வெள்ளிங்கிரி ஓப்பன் பண்ணிட்டாங்கங்கிறது எனக்கு அந்த ரீல்ஸ் மூலயமா ஐயா என்கிட்ட சொல்கிற மாதிரி, நான் உன்னை பார்க்கணும்டா, நீ வா, நான் உன்னை பார்க்க போகிறேன், நீ வா, காதல் நீதான் என் காதல் வான்னு சொல்கிறது. அது எத்தனை பேருக்கு அதெல்லாம் சத்தியமாக தெரியாது, எத்தனை பேருக்கு அது நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயம். அவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரியே தாங்க ஐயா. நான் யூடியூப் போகிறேன், வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் முன்னாடி வந்து ஹோம் பேஜில் நிற்கிறது வெள்ளிங்கிரி. ஆக்சுவலாக நான் ஐஎம்எல்ஸ் யூடியூபர், 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெள்ளிங்கிரி வீடியோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெள்ளிங்கிரி வீடியோ பண்ணவங்க வீடியோ எனக்கு வந்து நிற்கிது. அப்போ எனக்கு என் மனசில் என்ன தோணுதுன்னா, நம்மளும் போகலாம் முன்கூட்டி வீடியோ போடலான்னு சொல்லி வந்துட்டேன். நீங்கள் எந்த ஊருங்கய்யா? சிவன் சார். என்னங்கய்யா, சென்னைங்களா? சரி சூப்பர். வாரம் மக்கள் சென்னையிலேருந்து திருவல்லிக்கேணி மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே வாருங்களேன், இந்த 4வது மலை ஏறுற மலைங்க அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓட மண்ணாட்டவே தாங்க இருக்கும். தெரியுதா? ஃபுல்லாக அது எந்த மாதிரி தெரியுமா? இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்து மண் மாதிரியே தான் பாறை, ஓட மண் பாறை இதே மாதிரி தான் இருக்குதுன்னு வைங்களேன். சூப்பராக இருக்கும். மேலெல்லாம் போனால் திருநீர் மலையெல்லாம் இருக்குங்க. சரி வாங்க போகலாம், வாங்க ஐயா போகலாங்க ஐயா. அப்பா, திருநீர் மலை தானுங்களா? ஓ ரைட்டு. இதை பாருங்க மக்கள்ஸ், இது எல்லாமே திருநீர் மலை தானம்மா, தெரியுதுங்களா? அதாவது திருநீர் மாதிரியே இருக்குங்க. இந்த மண்ணை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க வந்தாங்க அப்படின்னா, அதை பாருங்க, தெரியுதுங்களா? இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திருநீரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெனிஃபிட் இருக்குது. இதெல்லாம் தேய்ச்சி குளிச்சோ உடம்புக்கெல்லாம் நல்லதும்பாங்க. ஒருத்தர் 2 பேர் ஏறுறதும் இனிமேல் ஏறுறது கஷ்டம், இறங்குறதா இறங்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? சிவாய நமக. அப்பா செம்மங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், அப்படியே இப்போ இன்னும் ஜொலிக்குதுங்க அந்த பக்கமெல்லாம். ஆக்சுவலாக அந்த ஈஷா இருக்கல்லங்க, அது வந்து கீழே தான் இருக்குது. அது அந்த ஸ்டாச்சு தெரில, இருட்டுக்கால தெரில. மக்கள்ஸ், நம்ம 2 பேர் நம்ம கூட வந்தாங்க இல்லைங்க, அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சித்த நேரம் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா. இதை வந்து ஃபுல்லாக சம்மதலைங்க, அவ்வளோ ஒரு அழகான பிளேஸு. உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா, நான் அப்படி தூங்கிட்டேன். அப்புறம் தான் தூங்கி எழுப்பிட்டாங்களா, வாங்க போகலாம் நாங்களா. அப்புறம் தான் தோணுச்சு, சரி நம்ம படுத்துக்கிறேன், நீ போங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். தப்பி நான் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மேலே கீழேருந்து மேலே. படுத்துட்டு காலையில் எடுத்துகிட்டு போனால் மக்கள்ஸ் ஒரே வேலையை முடிஞ்சிடலாம். மேலே போயிட்டு உங்களுக்கு அது ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியாது. அந்த காரணத்தினால சரி ஓகே நம்ம படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இதே இடத்துல தான் படுக்க போகிறேன், யாருமே இல்லை. நீங்கள் போயிடுவீங்களே. அப்படியா?
யாரு ப்ரோ? ஏய் ப்ரோ நைட்டுக்கு இது வந்தா அப்புறம் பயந்துருவோம் ப்ரோ. பாருங்க மக்கள், ஓம் நம சிவாய. எந்த ஊர் ப்ரோ எல்லாரும்? சென்னை. ஓகே ஓகே பிரதர், ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் டைமா பிரதர்? சரி ப்ரோ, சரி ஓகே ஓகே ஓகே, பாய் பாய் பாய். மணி வந்து ஆக்சுவலாக 10:43 ஆகுதுங்க. நம்ம ஆரம்பிச்சு விட்டது நம்மளை பார்த்து நிறைய பேர் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா எல்லாரும் அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கேங் படுத்துருக்காங்களா, அது எடுத்து அப்படியே வராங்க. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், நம்ம முண்டி தான் படுத்துருக்கோம் அப்படின்னு. பரவாயில்லைங்க, 4 ஆளுக்கு படுக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் தூங்கிச்சு நம்ம தூங்கினோம்னா கூட அப்புறம் கூட முடிச்சுட்டு இருந்துக்கலாம். சரி ஓகே மக்கள், காலைல மீட் பண்ணுறேன். குட் நைட். குளிர் கொன்று எடுக்குது. வர மாதிரி இருந்தால் கம்பல்சரி ஜர்க்கின்னு 2 பெட்ஷீட்டு கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா அவ்வளோதான், நைட்லாம் எங்கெல்லாம் படுக்கவே முடியாது. அப்பா சாமி, இந்த ஊடியை போட்டு இந்த பெட்ஷீட்டை போட்டாலும் குளிர் தாண்டிட்டு அடிக்குது. அதனால் கம்பல்சரி இதாக வந்துருங்க சரிங்களா. குளிர் பயங்கரமாக அடிக்குது. வேணுங்கிறதெல்லாம் கொண்டாந்துருங்க. ஸ்நாக்ஸ் முக்கியமாக வாங்கிக்கோங்க, பிளாஸ்டிக் போய் போட்டுறாதீங்க, ஓகேவா? ஓகே. தி நெக்ஸ்ட் டே. இனிய காலை வணக்கமுங்க. அப்பா சாமி, தொண்டை வலி கொன்று எடுக்குது. எச்சம் முழுமையே அவ்வளோ வலி, வேறு வழியே இல்லை. வீடு தான் போய் பார்த்தா ஒன்று. ஒரு மாத்திரை போட்டு இன்னும் வேலைக்கு ஆகலைங்க. வெடிஞ்சிருச்சு. மணி 6:16 ஆகுது. குளிர் பின்னி எடுத்து போச்சு. அப்பா, இன்னும் மேலே உயர்ந்து வைங்க, உறைஞ்சிருப்பேன். இங்கேயே இந்த குளிர்னா 5வது மலையில் இருக்கிறப்ப நம்ம 4வது மலை. இப்போ 4வது மலை கொஞ்சம் சமதளமாக இருந்துச்சுங்க. 5வது மலை வந்து ஓரளவுக்கு நல்லாவே சமதளமாக ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நம்மளை சுற்றி பாருங்களேன். நல்லா வெடியும், வெடி இன்னும் சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன். இதை விட சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்குது மேலே. போப்போ நல்லாயிருக்கும். வாங்க அப்படியே நடக்கலாம். உங்களுக்கு எத்தனை 3வது மலை வரைக்கும் காமிச்சேன்னா, 4வது மலை வந்து அவ்வளோதான், காட்டுக்காடு. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துடுவோம். கொஞ்சம் வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அவுட்டராக நடக்க ஆரம்பிப்போம். ஒரு 5வது மலை பூரா இதே மாதிரிக்காக தான் இருக்குதுன்னு வைங்களேன். சரி வாங்க போகலாம். ஜாலியாக இருக்கணுங்க, எந்த அழுத்தெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் தனியாக வந்தங்காட்டி என் இஷ்டப்படி நான் படுத்துக்கிட்டேன். படுத்துட்டு இப்போ நான் நடக்கிறேன். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருந்தேன்னா அவங்க ஒரே இதுப்பாக இழுத்துட்டு போயிருப்பாங்க மேலே. நெத்திலிட்டு கட்டிக்கிட்டு அப்படியே எங்கள் அப்பா சூப்பராக இருக்குதுங்க. எனக்கே எல்லாம் வழியெல்லாம் மறந்து போச்சு முன்னெல்லாம். இன்றைக்கி நல்லா தெரியுது போங்க. அடாடாடா, அருமை 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 அருமை. பலே 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 பலே. வாவ், இந்த வழியாக தான் நடந்து வந்திருக்கிறோம். எனக்கே வந்த பாதை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல, திரும்பி பார்த்தேன். சூப்பராக இருக்குது போங்க. அழகான பாதையில் வந்துருக்குறோம். நல்லா மனமாக இருக்குதுங்க. எல்லாமே மரமெல்லாம் பூ பூத்துருக்குதா, சரியான மனமாக இருக்குது. இன்னும் நல்லா வெட்டிக்கிட்டு சூப்பராக தெரியுவாங்க. அப்பா அம்மா, கால் வேறு வீக்கு, தொண்டையும் வீக்கு. வாங்க பார்ப்போம். ஐயனே, ஆடு மேய்க்கிறவனாட்டு இருக்கிறேன் நான். ஒரு காலத்தில் நானும் ஆடு மேய்ச்சவன் தான். தரிசனம் எப்படி தெளிவாக இருந்தது? நல்லா இருந்ததா? எந்த ஊருங்களா? தருமபுரிங்களா? சரி சரி ஓகே. ஆறு சாமி மட்டும் கிளம்பிட்டாங்க. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்களா, அங்கே தெரியுதா ஒரு பாறையில்? அது மனுஷன்தாங்க, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியல தானே. சரி விடுங்க, வாங்க போவோம். பரவாயில்லைங்க, எல்லாம் வரப்போக இருக்கிறாங்க. பரவாயில்ல தான். இருந்தாலும் ஒரு கடை கூட கிடையாது. கடலாம் வர வைக்கிற வரைக்கும் நல்லது தான், பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் சேராது. ஆனால் நீங்கள் வரும்போது வேணுங்கிறது வாங்கிட்டு வந்துடுங்க. தீனியோ சாப்பாடோ கட்டு சாப்பாடெலாம் கிளறிட்டு வந்துடுங்க. புளி சாப்பாடு. நான் அதுதான் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறேன் நான். எங்கே வேணாலும் கிளறிட்டு வந்துட்டுனா பிரச்சனை கிடையாது. இந்த மறந்துட்டு வந்துட்டேன். இதே மாதிரி அந்த பாதையில் நேராக ஏறிட்டே இருக்க வேண்டியதான். சரி, நம்மளை அப்புறம் மீட் பண்ணுறேன். வருங்களே, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? அந்த பாதை அப்படி நேராக போகுது பாருங்கள், அந்த பக்கம்னு வந்திருக்கோம். இப்போ நான் சொன்னால அந்த இடத்துல 2 பேர் ஏறிட்டாங்க, தெரியுதா? கரெக்டா
அங்கே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மனுஷங்க தான். சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறக்கு. சரி ஓகே வாங்க கிளப்பலாம். இங்கே பாருங்க வேலைலாம் கொண்டாந்து இங்கே நட்டுருக்குறாங்க. நம்ம வந்து 7வது மலையில் கொண்டு போய் நட போகிறோம். சரிங்களா, சிவராத்திரி அன்னைக்கு. அப்பா எப்படி ஏறுது பாருங்க. எனக்கு மற்ற மலையை கட்டு இந்த வெள்ளியங்கிரி மலை ஏன் பிடிக்குது அப்படின்னா காரணம் இதுதான். அப்படியே சமதளமாக புற்களாக இருக்குங்க. சூப்பரான ஒரு மலைங்க இது. ரொம்ப ஃபாரஸ்ட்டு, நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரவே மாட்டோம் தெரியுமா. கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருவோம், அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சமதளத்தில் தான் நடப்போம். இது எவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் தெரியுமா. மற்ற மலையெல்லாம் அப்படி கிடையாது. வாருங்களேன் எப்படி போகுதுன்னு. நல்லா இருக்குல்ல, சூப்பர். அப்பு இதுதான் நடக்கணும். அடை அடை நான்லாம் இப்படி தன்னந்தனியா ஐயனை பார்க்க வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லி வாய மூடல. அங்கே பாருங்க தெரியுதா, டக்குன்னு தெரிய வருங்க. ஐயோ நான் சத்தியமாக ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணவே இல்லை, நான் வேணையில அப்படி வீடியோ எடுக்கல. நான்லாம் நினச்சி கூட பார்க்கலிங்க. இப்படிலாம் ஐயனை பார்ப்பேன்னு நினச்சி கூட அப்படியே சொல்லி இப்படியே பார்க்குறேங்க. கரெக்டாக அந்த மலை இதாகுது வருங்க. அப்படியே பாருங்களேன், இங்கே மலை தெரியாது. ஏன்னா நான் பார்க்கவே இல்லைங்க, நான் ஏற்ற உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி வரும்போது கரெக்டாக பார்க்குறேன், அந்த 7வது மலை தெரியுது. ஐயோ 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 செவாங்க. ஐயா வந்துட்டேயா வந்துட்டேயா வந்துட்டேன். சிவா சிவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, சிவாய நமக. இதாவது பாருங்க எப்படி ஜம்முன்னு சொக்க இருக்கிறது பாருங்க. வாங்க மக்கள் சொல்லலாம். சரிதா எல்லாம் அங்கங்கே படுத்துருக்காங்க மக்கள்ஸ். அந்தெல்லாம் கிளப்பில் படுத்துருக்காங்க. இப்போ போகிறவங்களாம் வரவங்களாம் தெரில. அங்கே பாருங்க எப்படி அங்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க சுவாமி சொக்க நடந்து வராங்கப்பா தெரியுதா. இதோ பாருங்க மக்கள்ஸ், இந்த இடத்துல தாங்க எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து மக்கள் கூட்டம் இருக்கிறப்ப வந்தோம் அப்படின்னா அது செம்மையாக காமிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கணக்காக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோஸ்லாம் கரெக்டாக வந்தாங்க. செமையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து அந்த 7வது மலை உச்சி. இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குங்க. அவங்க மேலே ஒரு பக்கம் போவாங்க, நம்ம கீழே ஒரு வழியில் போவோம். எப்படி தெரியுது பாருங்களேன். அப்பா சூப்பருங்க. வாவ். ஓகே பிரதர் பாய். ஓம் நம சிவாய், சிவாய் நமக. சரிதா எப்படி இருக்கு பாருங்க. அவங்க மேலே ஒரு வழியாக வரது போகிறாங்க, நம்ம கீழே வந்து ஐயனை பார்க்கறதுக்கு 7வது மலை உச்சியில் இருக்கிற ஐயனை பார்க்கறதுக்கு ஒரு வழி லாவாக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்க, இங்கே 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 அங்கே தெரியுது பாருங்க. அங்கே போகிறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். எப்படி சொன்னேன்ல, இவ்வளோ தான் நம்மளுக்கு நம்ம சிவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி ஆளுங்க வராமல் கூட இருந்திருக்கலாம். கணக்காக நம்ம நேரத்துக்கு கேட்டால் ஆளுங்க நடந்து வராங்க. இதுக்கு இந்த இடத்துல இப்படி காட்டுறதுக்காக. இதை விட வேறு என்ன வேணுங்கிறீங்க. வரீங்க இதிலிருந்து பிரிஞ்சு போகிறது தான் அந்த வழி. ஆனால் 6வது மலை எங்கே ஆரம்பிக்குது? 6வது மலையாண்ணா? ஆ 6வது மலைங்க. ஓ இதுலேருந்து 6வது மலைங்களா? ஓ சரி சரி. பாருங்கள் மக்கள், கணக்காக ஒரு சந்தாயம் எழுந்தது. கரெக்டாக அது சொல்கிறக்காக அண்ணன் வந்துட்டார். எந்த ஊர் நீங்களா? சேலம். சேலம். சரி சரி. தரிசனம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுங்களா? ஓகே 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 ஓகேண்ணா. சேனல் பேர் K7ண்ணா, K7. ஆ சரிண்ணா. சரி பார்க்கலாங்க. ஓகேண்ணா. நன்றி நன்றி நன்றி. ஸோ நமக்கு பாருங்கள் மக்கள்ஸ், ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு, எதுப்பா 6வது மலை அப்படின்னு. கணக்காக நம்ம இது ஏறி வந்தால் இந்த இடத்துல அண்ணன் வரணும் இருந்துருக்குது. அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாரு. சூப்பரில் அவங்கெல்லாம் பாருங்கள் எங்கே மேலே போயிட்டுருக்காங்க பாருங்கள். தெரியுதா, ஒரு வித்தியாசமான இதுங்க மலைங்க இது. இதனால தான் இந்த மலை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். வாங்க போவோம் மக்கள்ஸ். நம்ம லேட் ஆகிட்டோம். உங்களுக்கு சூரியனை பற்றி தெரியுதுக்கு மாதிரி நம்ம நிறைய டைம் லாப்ஸ் வீடியோலாம் காமிச்சிருப்போம். அதாவது எப்படின்னா வரதுக்கு லேட் பண்ணுவார். வந்துட்டாருன்னு வைங்களேன், ஒரே நிமிஷம் டக்குன்னு மேலே டக்குன்னு உந்துஞ்சு வந்துடும். அதுதான் சூரியனை பொறுத்த வரைக்கும். வந்துட்டாருன்னு தப்புலாம் அங்கே பாருங்கள் ஜம்முன்னு தெரியுது பாருங்கள். சூரியன் இருக்கிறக்கும் அப்படியே இந்த மலை அப்படியே இருக்கிறதுக்கும் அப்படி இங்கே நடந்து போகிறதுக்கும் சூப்பராக்கா. சரி ஓகேங்க, பக்கா வாங்க போவோம். ஆமாம் ப்ரோ, யூடியூப் சேனல் ப்ரோ. K7 ப்ரோ, K7. ஒன்றும் தப்பு இல்லைங்க. அழகாக தெரியுது. உதிச்சு வரது என்னங்க உதிச்சு வரது. இப்போ இதை விடவா உதிச்சு வரது இருக்க போகுது. என் ஐயனை விடவா இருக்க போகுது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அது எப்படி இருக்குது பாருங்க. அந்த மேலே அந்த உச்சி பாறை எப்படி இருக்காரு பார்த்தீங்களா?
காலேஜ் மூஞ்சி கழுவில கண்ட்ராக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போது விடுங்க, நீங்கள் தானே பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இப்படி தானே, எல்லோரும் இப்படி தானே. கழுவி இருந்தால் அது வேறு. நான் போய் அங்கே குளிச்சுக்கலாம், வாங்க குளிச்சுட்டு அந்த சுனையில் குளிச்சுட்டு ஜம்முன்னு போகலாம். இறங்குதுங்க 6வது மலை வந்து இறங்கி ஏறுது. இறங்கி அந்த துணை கடந்து ஏறணும் அப்படின்னா 7வது மலை ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். பாருங்க ஒத்தையடி பாதையாக போகுதுங்க. ஒத்தையடி பாதை அங்கேயே பாருங்க, மேலே 2 வழியில் பிரிஞ்சு வராங்க. ஆனால் அண்ணா அது என்னென்ன டேம் அது அங்கே தெரியுறது? சிறுவாணி டேமா? ஓ ரைட் ரைட் ரைட். அங்கே ஒரு தண்ணி தெரியுதுங்க, அது வந்து சிறுவாணி டேமாம்மா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாம்மா அந்த தண்ணிங்க. ஆக்சுவலாக மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த 7வது மலை இருக்குது இல்லைங்க, அந்த 7வது மலையை சிவராத்திரிக்கு வந்துருந்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து க்யூதே தான், க்யூவாக மட்டும்தான் ஏற முடியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நடக்கவே முடியாது. அப்படியே ட்ரெயின் வண்டி மாதிரி மேலே போகும், கீழே வர வந்துகிட்டே இருப்பாங்க. அது பழைய சேனலில் வந்து அந்த வீடியோ போட்டுப்போ இந்த சேனலில் அந்த வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சரி வாங்க, நான் கொஞ்சம் தூரங்க ஐயனை போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த சோலையார் டேம் சொன்னோம் பார்த்தீங்களா, இல்லை அது அங்கே தாங்க இருக்குது. எங்கே இருக்குன்னா அங்கே தண்ணி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோக்கு நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க சோலையார் டேம். இந்த சோலையார் டேம் இந்த சிறுவாணி டேம் இதை பாருங்கள், மலை எப்படி தடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அப்பா பயங்கரமான கன்ஸ்ட்ரக்ஷன், சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டில் அந்த மலைக்கு இந்த மலைக்கு பாருங்கள், இடையில பாருங்கள் ஒரு மலை, அழகான மலை பாருங்களேன், இன்னும் நல்லா கட்டுறாங்களே. பரவாயில்லைங்க, இப்பவும் பாருங்கள் அங்கங்கே மக்கள் இருக்கிறாங்க. சூப்பரில் பொருளை கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருப்பாங்களாட்டு இருக்குது மலை மேலே. செம்ம. ஆமாப்பா, எல்லாம் தெளிவாக தெரியுறாங்க. இங்கேருந்து சின்னதாக அழகாக தெரியுறாங்க. அங்கே பாருங்களேன், அவ்வளோக்கு நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கூட்டமாக தான் நல்லா தெரியும். சூப்பராக இருக்குதுல்ல 7வது மலை. இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கே ஒருத்தர் நடந்து வராரா, இதிலிருந்து அப்படியே ஏறி அந்த உச்சிக்கு போய் ஐயனை பார்க்குற சுகமே தனிங்க. எப்படி தெரியாரு பாருங்க, சூப்பருங்க. அப்படியே மேலேருந்து இறங்கி வந்தாச்சு. ஏன்னா இந்த சுனையில் குளிச்சுட்டு ஏறினா 7வது மலையா? அவ்வளோ பாட்டி 7வது மலை தான். ரைட். இருக்கலே டஃப் இந்த 7வது மலை தான் போகல, நல்லா சரியான ஹைட்டு. 1வது மலை 7வது மலை தான் கஷ்டம். அதான் ரைட். ஓகேங்க, சரி வாங்க கீழே போய்ட்டு மீட் பண்ணிட்டா. நம்ம மக்கள் இருக்கிற மைனஸே இது ஒன்று தாங்க, சோப்பு ஷாம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு. 2வது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் உள்ளே போடுறது தான் மைனஸே. இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பருங்க. எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இங்கே வந்து சிவபெருமான் இருக்கார், இங்கே ஐயனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 7வது மலை ஏற ஆரம்பிக்கலாம். முன்னாடி தான் சுனை இருக்குது. தண்ணி வாருங்களே எப்படி சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க. இதே வந்து சிவராத்திரிக்கு வந்தோம்னு வைங்க, எல்லாம் கலங்கி கிடக்கும். ஏன்னா மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் குளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களா, அதனால் அப்போ வந்து ஃபுல்லாகவே கலங்கி கிடக்கும். இப்போ வந்து சும்மா தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது தெரியுமா? வாவ் செம்ம. சத்தியமாக இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். தண்ணி கலரை மட்டும் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். சூப்பருங்க. நான் கூட கலங்கி கிடக்குன்னு நினச்சேன், ஏன்னா கம்மியான மக்கள் தான் இருக்கிறோம், அதனால் சோக்காக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான். அங்கே உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து வேலாம் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் மக்கள், செம்ம நல்லா நீட்டாக இருக்குங்க தண்ணி. சூப்பருங்க. நீங்கள் சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியரெல்லாம் இருக்காது. வாங்க மக்கள், அட்டிக்கு சரியான குளிர். இந்த குளிரில் போய் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாது. உள்ள நினைக்கிறோமா, உள்ளே லிங்க் இருக்குதுங்க, அந்த இடத்துல லிங்க் இருக்குது. சூப்பராக, அது உள்ளே போய் காட்டணும் பாருங்களா. சரி, இப்போ இங்கேருந்து தெரியும் பாருங்களா. சரி உள்ளே போல வாங்க. ஐயோ தொட்டு மட்டும் பார்ப்போம். அப்பா ஐயோ அப்பா மக்கள்ஸ், காலங்காத்தால ஃப்ரீசர் கூல் இருந்து அந்த தண்ணி வடிச்சு ஊற்றினி எப்படி இருக்குது அந்த மெனியாக இருக்குது, அவ்வளோ சில்லாக இருக்குது. ஆனால் உள்ளே இறங்கிட்டோம் நீங்க பிரச்சனை இல்லை. சரி வாங்க சிவா சிவா. ஓகேங்க, அங்கதான் இருக்காரு சிவலிங்கம். ஐயோ அப்பா, சத்தியமா அப்படியே இந்த சொல்றாங்கல்ல, இந்த இமயமலையில் போய் தண்ணியில் குளிக்கிறாங்கிறாங்க, அது இந்த மாதிரி, அது இதை விட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொண்டு எடுத்துவிடும், பயங்கரமான வச்சுக்கலாம் வார்த்தையில சொல்லும். காலைல அப்படியே இந்த சின்ன வயசுல ஐஸ் கட்டி வாங்கி கையில் வச்சு அப்படியே கையெல்லாம் அப்படியே வலிக்கும், அப்படியே விரைச்சி போய் வலிக்கும் தெரியுமா, அந்த மேனிக்கு அப்படியே கீழே அப்படியே பாதங்கால் இருந்து அப்படி இடுப்பு வரைக்கும் அப்படியே விரைச்சி நிற்கிது. ஐயோ. ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவாய நமக.
மக்கள் சொல்லவா வாய் வர மாட்டேங்குதுங்க. பா ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு காலங்காத்தால இந்த மார்கழி மாசி பனியில் போயிட்டு ஃப்ரிட்ஜுக்காக இருந்து ஐஸ் கட்டி தூக்கி போட்டு அப்படியே அந்த தண்ணி காலங்காத்தால ஊற்றுனீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன நம்மளுக்கு எதனால் இங்கே நம்ம குளிக்க முடியுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து குளிரில் தான் இருக்கோம், மேலே உச்சியில் இருக்கோம்ல, அதனால் அந்த சீரோசன காலநிலைக்கும் இந்த தண்ணிக்கும் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடுது. அதனால் நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பனியில் படுத்துருந்தோம்ல, உடம்பு ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டக்குனு எனக்கு தெரிவிக்கல, திடீர்னு இருந்தாப்புல கீழே இருந்து அப்படியே பறந்து வந்து இதில் வந்து குளிச்சிக்கிட்டு வைங்க இந்த டைமில், அவ்வளோதான் ஆள் முடிஞ்சு போயிடணும். அதனால் நம்மளுக்கு ஒரு செட் ஆகிடுச்சு. நீங்களா நைட்லேருந்து அந்த பனியில் குளிர்லேயே இருந்தாங்காட்டி ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் காலைல வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. சரி வாங்க கையை நான் காமிக்கிறேன். ஓ சத்தியமாக சொல்கிறேங்க மக்கள் வந்து விறக்கு தெரியுமா. ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு மட்டும் வெளியே வரேன், எப்போ இருக்குன்னு காமிக்கிற மாதிரிங்க. இதெல்லாம் பார்த்தா நடக்காது. நீங்க வராது இந்த எப்படின்னா தென்னா இருக்குங்க என்னுடைய வாழ்க்கையே இப்படி ஒரு குளிகளை நான் குளிச்சதெல்லாம் மக்கள் கேமராவே ஆடுதுங்க. அப்பா போய் திணிட்டாக தான் சரியாதான் வாங்க போல. ஆக்சுவலாக நம்ம நேற்று நான் வேட்டி கொண்டாந்தேங்க. நைட்டு ஒருத்தர் குளிர்றதை போத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாரா, அவரு கொடுத்தேன். அவர் கொண்டே போயிட்டு தண்ணி சொல்லி தான் கொடுத்தேன். நான் கொண்டு போயிடாதீங்கன்னா கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன், ஆனால் அவர் கொண்டு போயிட்டார். ஓகே மக்கள் கிளம்பலாங்களா மேலே? ஓகே சொன்ன மாதிரியே ஆண்டிச்சுனையில் 6வது மலையில் இருக்கக்கூடிய ஆண்டிச்சுனையில் வந்து ஜம்முன்னு ஒரு குளியை போட்டுட்டு ஐயனை பார்க்குறக்கு 7வது மலை காலையில் சேர போகிற மக்கள். ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. சேரலாங்களா? 7வது மலையில் அடியெடுத்து வைக்க போகிறோம். ஓகே நம்ம ப்ரோ வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக தண்ணியில் இருந்து நமக்கு டஃப் கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் போட்டி ஓட்டிட்டு தண்ணிக்கு விளையாண்டுட்டு இருந்தோம். தலைவருக்கு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதாமாங்க, எடுத்துகிட்டு இருந்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். சூரிய பகவான் உதிச்சு வரதுக்கும் அடாடாடாடாடா ஒரு புது நம்மளுக்கு ஒரு வெடிகள் காத்திருக்கிறது. இதுக்கு மேலே நம்ம ப்ரோலாம் அங்கே போய் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நல்லா சரியான பள்ளத்தாக்கு போல். நம்ம மேலே போனால் அதோட சூப்பராக இருக்கும். எதுக்கு போய் பார்ப்போமா? சரி போல வாங்க, எப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். கீழெல்லாம் பார்த்து போகணும். இதெல்லாம் வந்து போன டைம் வந்து ஃபுல்லாக பனி மூட்டமாக இருந்துச்சுங்க, மேகத்துக்கு மேலே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் அந்த மாதிரி இல்லை, சூப்பர். சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். சரி போகிறோம் அப்புறம் வாங்க. சூப்பருங்க ஐயா. தரிசனம் போல எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சுங்க. எந்த ஊருங்க ஐயா? சேலங்களா? சரி சரி சரி. ஆ திருப்தியா பார்த்தோம். அதனால திருப்தியா பார்த்தீங்க? 2 மணி நேரம் படுத்து போனோம். அப்புறம் தேம்பி சாமி பார்த்தோம். சரிங்கய்யா. சரி வரேங்க ஐயா. ஆ சரி. ஓம் நமச்சிவாய. சூப்பர் மக்கள் வாங்க போகலாம் வாங்க. இப்போ நல்லா ஜாலியாக அரைவனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற டைம் வந்து கூட்டமாக இருக்கும், கூட்டம் இல்லை. வாழ்க்கையில் இதெல்லாம் ஏறணும். ஏன் மனுஷனா பிறந்தாச்சுன்னா இதெல்லாம் ஏறணுங்க கண்டிப்பா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எந்த ஊருங்க ஐயா? நான் வேலூருங்க. வேலூர். நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறேன். ஆர்மிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆர்மினா எப்படி நம்ம ஏரியால நார்த்துங்களா? நார்த் சைடு. நார்த் எங்கீங்க? ஜம்மு. ஜம்மு. இப்போ அதுக்கும் நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம கைலாய மலை இருக்கு இல்லைங்களா? ஆமா, நேபாளில் அது ஏற முடியாது, ஆனா இது ஏற முடியும். அதுக்காக தான் தென் கைலாயன்னு பேர் வச்சாங்க. ஓ ஆமா, இது ஏறியாச்சுன்னா அது ஏறின மாதிரி. ஏறின மாதிரி. சூப்பருங்க ஐயா. ஓகே. நன்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இல்லைங்களா?
சூப்பர் மக்கள்ஸ், அண்ணா செமையாக சொன்னார். மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, நம்ம ஊர் நைட் இருந்தாங்க பார்த்தீங்களா, அண்ணங்க 2 பேர் தான். அண்ணா எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தரிசனம் எப்படி இருந்துச்சுங்க? பார்த்தோம். நல்ல தரிசனம், அருமையான தரிசனம். நல்லபடியாக ஏற்றி விட்டார், அதே மாதிரி நல்லபடியாக இறக்கி விட்டார். நல்லபடியாக கொண்டு போய் அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிட்டீங்களா? ஆமாம், ராத்திரி படுத்துட்டோம் ஒரு பாறையில். ஓகே ஓகே ஓகே, விடிஞ்சு தான் போனோம். சரி 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 சரி, பார்க்கலாங்களா? சரிங்கய்யா, நன்றி நன்றி நன்றி. சூப்பரில் தண்ணி வசதிக்கெலாம் பிரச்சனை இல்லைங்க. அங்கங்கே தண்ணி இந்த மாதிரி வந்துட்டுருக்கு நீட்டாக. அதுக்கு வந்து ஓசை போட்டு விட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? அப்படியே வெளியே கேட்டுங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் காட்டுங்க, வெளியிடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான். இது எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில, ஏதோ ஒரு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக டைப் பண்ணலாம் நம்மள மாதிரியே. சூப்பர் தலைவா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே மக்கள்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த பீமன் கலியுருண்டைன்னு நினைக்கிறேன். பீமன் வந்து ஆள் நல்லா பெருசாக இருப்பார்ல, அதனால வந்து பேர் வந்து பீமன் கலியுருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை சொல்லுவாங்க. சரி போல வாங்க. அப்பா 7ஆம் மலை டஃப்பு தாங்க. 1ஆவது மலை 7ஆவது மலை தான் ரொம்ப டஃப்பு, மற்ற மலையெல்லாம் ஈஸி. அப்படியே இங்கே பாருங்களேன், அந்த பக்கம் இருக்கக்கூடிய மலை சாரல் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்படியே சைடில் நம்ம பாட்டுக்கு ஜோக்கே ஏறிட்டு இருக்கோம். சரி வாங்க போல வாங்க. அண்ணா பாருங்க, முன்னாடி பாட்டை போட்டு சும்மா சோக்காக போயிட்டுருக்காரு. வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டான். இன்னும் அங்கே போனால் வேலை முடிஞ்சிச்சு. வாங்க போவோம். அந்த லாஸ்ட்லேருந்து இன்னும் போகணுங்க, பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. ஆனால் சிவனை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த பாறை போகணும். அப்படியே சாமி நானா பக்கத்தில் நெருங்கிட்டான். இதுக்கப்புறம் தாங்க டஃப்பே ஆரம்பிக்குது. நெத்து குத்தில் ஏறோன்னு தெரியுதா, நம்ம ரோஸ் கிளாஸ் சட்டை விட்டானே வருங்க. அப்படியே எங்கள் அப்பா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் போலையே. அப்படியே காமி அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்தாச்சுங்க பக்கத்தில் வந்தாச்சுங்க. அப்படியே சாமி நானா. நேற்று நைட்டு அப்புறம் சோறே இருந்தீங்களே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். அந்த ஆறு எவ்வளோ அழகாக உருவாகிருக்குது தெரியுமா? சரி வாணி யாரு. ஓகே, மேலே பூஜை நடக்க மாட்டிருக்கு. கரெக்டாக நம்ம மேலே வர இந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. வேல் கொண்டு வர மலைங்க, வேலு காவடி எல்லாம் அதெல்லாம் பாருங்க இங்கேயே வச்சிடுறாங்க மேலேயே. சரி பேக் கேமரா காமிக்கிறேன். சிவசிவா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. சூப்பர், நல்ல சத்தத்தோட காட்சி அளிக்குது. சிவசிவா வேலெல்லாம் கொண்டு வந்தால் இப்படித்தாங்க எல்லாம் வச்சிருவாங்க.
ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணது வந்து விநாயகர் பெருமானுக்குங்க. இப்போ பூஜை நடந்துட்டு இருக்கிறது வந்து மனோன்மணி அம்மை, சரிங்களா? சக்திக்கு பூஜை நடந்துட்டு இருக்குது பார்வதி அம்பாளுக்கு. அடுத்து வந்து நம்ம வெள்ளிங்கிரியார் நடக்குங்க. மக்கள்ஸ் பார்த்துருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு கொடுப்பனை கிடைக்கும் நான் என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கவே இல்லை. போன டைம் முந்தின டைம் வந்து சிவன்ராத்திரி அன்னைக்கு வந்தோம். அன்றைக்கி வந்து நிதானமாக சாமி பார்க்குறதுக்கும் நம்மளால் முடியல. ஆர்மியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னால் வந்து அங்கே கேமரா எடுக்கவே இல்லைங்க. இன்றைக்கி வந்து ஐயனுக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பிங்க. இவ்வளோ பக்கத்தில் நின்று வாய்ப்பே இல்லை. நானும் பார்த்துட்டேன், உங்களுக்கும் காமிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் அதுக்கு திருநீர் வச்சு விட்றாங்க. திருநீர் இட்டுட்டுங்க பேக் அங்கேயே போட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். அப்பா சுவாய் நமக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் திருநீர் தானே? திருநீராண்ணே? ரைட் பிரசாதங்க. திருநீர் கொடுக்குறாங்க. ஓகேண்ணா. விநாயகராமன் எடுத்தீங்களா? விநாயகராமன் புனிதமும் மழை வச்சிருக்கிறோம். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. தோரண விநாயகர் உடனமர் மனோன்மணி உடனமர் வெள்ளிங்கிரியாண்டவர் கோயிலில் இருந்து நம்ம இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போது எல்லா பக்தர்களுக்கும் பிப்ரவரி 15லேருந்து மே 30 வரைக்கும் பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்து நட திறந்துருக்குறாங்க. சரிங்க. அதனால் வரக்கூடிய பக்தர்கள் வனத்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து மேலே வர்ற பக்தர்கள் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், தீப்பெட்டி, புகையிலை, பீடி இதுகள் எல்லாமே தவிர்த்துருங்க. ஒரு நாள் விரதம் இருந்து பக்தியோடு வாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால மழையில் வந்து நம்ம அறியாமல் ஒரு சின்ன நெருப்பு விழுந்தாலும் கூட பற்றிருச்சுன்னா நிறைய உயிரினங்கள், அரிய உயிரினங்கள், மூலிகைகள் எல்லாமே பாதிக்கப்படும். மேக்சிமம் எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப அது பாதிப்பு உருவாக்குது. வர்ற பக்தர்களும் தரிசனத்துக்கு வர முடியாத நிலை உருவாகுது. பிளாஸ்டிக் பாட்டில், நம்ம சாப்பாடு கட்டி கொண்டு வர பேப்பர், அதெல்லாமே நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையே கொண்டு வர்றதையாவது கீழே அவங்க எதையும் கொண்டு போயிடணும். மேக்சிமம் ஆண்டி சோலையில் வந்து அது வந்து ஆண்டவனோட ஜீவநதி. அதில் வந்து மூலிகை நீர். அதனால அதில் குளிக்கும்போது
ஷாம்பு சோப்பு எல்லாமே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாமே வேண்டாம். மூலிகை தண்ணி நம்ம உடலில் பட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் குணமாயிடும். அதனால் அப்படியே வந்து இயற்கையாக அந்த நீரில் குளிச்சுட்டு மேலே வந்து பக்தி பரவசத்தோட நீங்கள் கொண்டு வர்ற துணியை புழிஞ்சு நீங்களே உடுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஒரு மழைக்காய் பேப்பரில் வச்சு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. தயவுசெய்து அங்கே ஆண்டி சொன்னையில் எந்த துணியும் விட்டு அந்த இடத்த வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க. அதை வந்து புனிதமாக வச்சிருக்க உதவுங்க. அதை தாண்டி மேலே வந்தோடனே வெள்ளிங்கிரி ஆண்டவர் உங்களுக்கு 24 மணி நேரம் தரிசனம் கொடுத்து அருள் வாரி வாங்க காத்துருக்கிறாரு. அன்போடமும் பக்தியோடமும் அமைதியாக வந்து ஒவ்வொருத்தருக்கு எல்லாருமே மலை ஏறியாச்சுன்னா நம்ம எல்லாருமே நண்பர்கள். எல்லோரும் ஒத்துமையாக வந்து இந்த மலையை புனிதமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுங்க. எல்லாருமே அமைதியாக பொறுமையாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்ம மலையை நம்ம வரும் சந்ததிக்கு புனிதமாக விட்டு செல்லலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சிவாய நம. ஆண்டவரோட அருள் அனைத்து உயிர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர் படைத்த எல்லா உயிர்களையும் அவர் நல்லா வச்சுருப்பார். நம்ம வந்து அதுக்கு ஒத்துழைப்பு அந்த பக்தி மார்க்கத்துக்கு போனாலே போதும். அவரோட குழந்தைய அவர் நல்லா வச்சுருப்பார். எல்லாரும் இன்னையிலேருந்து அன்பாக இருக்கும். அன்பே சிவம். சிவாய நம. வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, அங்கே நின்று சாமி விட்டு அப்புறம் பேசி பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் நைட்டும் சாப்பிடல, பசியாக தான் இருந்தது. அப்புறம் அண்ணா கூப்பிட்டாரு, வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. மிச்சம் இருக்கா பண்ணாரு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா செம்ம பசி. நான் எடுத்துக்கண்ணே. சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க சாப்பிடுவோம். சப்பாத்திங்க அருமை. மலை மேலே வந்து இப்படி ஒரு உணவு கிடைக்கும் நான் நினச்சே பார்க்கல. சூப்பருங்க. தக்காளி சட்னியா? சூப்பர் 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 சூப்பர். வேற லெவலுங்க மக்கள். சூப்பருங்க. திருப்தி திருப்தி. ஆனால் எந்த ஊருங்க நீங்களா? மதுரைங்களா? மதுரைக்காரங்க பாசக்காரங்க மக்கள். படத்தில் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. சூப்பர். எல்லாத்துக்கும் நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இங்கே பாருங்க மக்கள், இப்படி பாரு. இந்த பாறைக்கு உள்ள சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குகை மாதிரி, அந்த குகைக்குள்ளே சாமி இருக்குதுங்க. அப்போ எப்படி தான் இருக்குது பாருங்களேன். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாறை. இதெல்லாம் வந்து அங்கேருந்து பார்த்தா சின்னதாக தெரியும் அந்த பாறை. ஆனால் இங்கே வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. எல்லாம் கிளம்பிட்டாங்க மக்கள். உள்ளே வந்து இருக்குது பார்த்தீங்களா சாமி. எனக்கு வந்து டவுட்டாக இருந்ததுங்க, 3 சாமி இருக்குது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொன்னாருங்க, இங்கே வந்து பஞ்சபூதங்கள் இருக்குதுங்களாம்மா. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நிலம் நம்ம நின்றுட்டுருக்கிறதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நிலமுங்க நம்ம நின்றுட்டுருக்கிறது. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே இருக்கிற வந்து அக்னீஸ்வரருங்க. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீருங்களாமா. அதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஒரு இது கோலமாக இருக்குதுங்களாமா. இயற்கையாக தண்ணி இருக்குங்களா? ஓ, இயற்கையாக தண்ணி இருக்குங்களாமா, நீருங்களாமா. அதுக்கடுத்து இவர் வந்து காற்றுங்களாமா. ஆகாயம் வந்து அப்படி ஃபுல்லாக ஆகாயம் தான். ஆகாயத்தை வந்து நம்ம இப்போ இங்கேருந்து அது வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அது ஆகாயம் தான். அதாவது எந்த ஒரு பொருள் இல்லாத இடம் வந்து ஆகாயம்னு சொல்லுவோம். இது வந்து ஆகாயம். அப்போ வந்து 5 பஞ்ச பூதங்களையும் வந்து இந்த இடத்துல வந்து வணங்குறோம். சூப்பரான ஒரு தரிசனமுங்க. அவ்வளோதானங்க, கிளம்பியாச்சு. நம்ம மதுரைக்காரங்க சப்பாத்தி கொடுத்தாங்க, சாப்பிட்டு அப்புறம் அது போக அவங்க கோயிலில் வந்துட்டு அந்த பிரசாதம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, தக்காளி சாப்பாடு. அது கொஞ்சம் போய் சாப்பிட்டுங்க கிளம்பியாச்சு. ஃபுல்லாக வயிறு திருப்தியாக போகிறேனுங்க. ஈஸன் நல்லா நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி விட்டார். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அங்கே அந்த பெரிய பாறையை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள். அங்கே சின்னதாக தெரியும், இங்கே வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கே ஒரு பாறை, இங்கே ஒரு பாறை, அப்படியே இங்கிட்டு பாருங்கள். கீழே பாருங்கள், நடந்து வந்தோம்ல அந்த வழி. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பேக் கேமராவில் கடைசியாக எண்ட் ஸ்க்ரீனில் போட்டு முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதாவது அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கோயில் பூசாரி நம்ம சொல்கிறது தான் சொல்கிறாரு. இங்கே வரும்போது தயவுசெய்து பிளாஸ்டிக் இதெல்லாம் கொண்டு வர வேணாம், கொண்டு வந்தாலும் கொண்டு போய் கீழே போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து சொல்கிறது தப்பே கிடையாது. அந்த ஆண்டி சொன்ன இருக்குதுல்லங்க, அதுக்குள்ளே வந்து சோப் போட்டு குளிக்கிறது, ஷாம்பு போட்டு குளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் போடுறது, துணியை கழட்டி அங்கேயே விட்டு வந்துடுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாரு. மலைக்கு வந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. உங்கள் வீடு எப்படி சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி வந்து இந்த மலையும் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிவராத்திரிக்கு வந்து லட்சம் கோடி பேர் வருவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யார் கண்ணில் பட்டாலுமே பிளாஸ்டிக் போய் போடுறாங்க அப்படின்னாலுமே அதை வந்து வேணான்னு உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் குப்பை கண்ணில் தென்படுறது ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போனோம்னு வைங்க, மழை எவ்வளோ க்ளீனாக இருந்து தெரியுமா? லட்சக்கணக்கான பேர் போடுற குப்பை என்ன ஒரு ஆளுக்கு 2 குப்பை எடுத்து பேக்கில் போட்டு கொண்டு கீழே கொண்டு அந்த இதில் போட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சு ரொம்ப சுத்தமாயிடும். இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப நல்ல விஷயமுங்க. சரி ஓகே மக்கள்ஸ்,
சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தரிசனம் என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு இதுலேயுமே கோயிலுமே பார்க்கல. வீடியோ எடுக்க அனுமதி கிடச்சிது. பக்கத்தில் நின்று ஐயனை பூஜை பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. கரெக்டாக விநாயகர்கிட்ட ஆரம்பித்தாங்க. நம்ம கரெக்டாக மேலே வந்து விநாயகர்கிட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் மனோன்மணி அம்மா சக்தி கிட்ட போனோம். அதுக்கப்புறம் கடைசி சிவபெருமான்கிட்ட போயிட்டோம். சரி ஓகே மக்களே, உங்களுக்கு பேக் கேமரா மட்டும் காட்டி வீடியோ முடிச்சிடலாங்களா? சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் KS7 டாடா பாய். see you மக்கள்ஸ், பாய். வெள்ளிங்கிரி வாங்க, ரிலாக்ஸாக போங்க. அவசரப்பட்டு வந்துட்டு ஓடுறதுல அர்த்தமே கிடையாது சரிங்களா? எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாங்குன்னு மலை ஏறி வந்தோடனே சாமி பார்த்தோன்னே வைக்கிறதுக்கு நீங்கள் ஓரில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இருந்து ரிலாக்ஸாக இயற்கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா, ஏன்னா கீழே போயிட்டு அப்படி நம்ம அஸ்தமான காட்டுறதா சுவாசிக்க போகிறோம். இங்கே வந்து ஃபியூராக இருக்கும். நான் வந்தால் ஜாலியாக உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ரிலாக்ஸாக பண்ணிட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஹாப்பியாக போவாங்க மக்கள்ஸ். பாய். இங்கே பாருங்க, இதுதானுங்க நம்ம அங்கேருந்து மேலே ஏறி வந்த வழி தெரிகிறதா? இந்த பசங்கள்லாம் கிளம்பி ஆயத்தமாகி கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. அப்படியே இங்கே பாருங்க, இந்த சித்தேஸ்வரனோட பாலமலை போனோமல்லங்க பவானியில், சேம் அதே மெனிக்கா சாமி வந்து வெள்ளிங்கிரியார் வந்து அங்கே இருக்கிறாருங்க சரிங்களா? அதுக்குள்ள இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் வந்து மேட்டூர் டேம் தெரியும், இதுக்கு வந்து அந்த பக்கம் வந்து சிறுவாணி டேம் தெரியுது. அவ்வளோதான், ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளோதான். சூப்பர் மக்கள்ஸ். அப்படியே பாருங்களேன், மரம் எல்லாமே மரம் வந்து நம்ம பச்சை கலருங்கிறோம். வரும் ஒவ்வொரு மரம் ஒரு கலரில் தெரியுது. பூ பூத்தங்காட்டி ஒன்று பார்த்தா ஒரு ரொம்ப பச்சையில் வெள்ளை கலந்த மாதிரி, மஞ்சள் சிகப்பு, எத்தனை மரம், எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு, எத்தனாயிரம் குருவிகள்லாம் கத்திகிட்ருக்கு. சூப்பராக இருக்குதுங்க, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குதுங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு